சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீனா வீட்டுக்கு விருந்துக்கு போன முத்து அங்கே சத்யா தான் சட்டை எடுத்து கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவமாக சட்டையை கலத்தி போட்டு வந்துடுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எல்லோரும் அசிங்கமாக பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அதோட அசிங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பனியனோட காரில் ஏறுறாங்க. முன்னாடி காரில் ஏறலையா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ஏறிடுறாங்க. உடனே நேராக போகிற வழியில் பேசிட்டு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் சட்டை இல்லாமல் போகிறீங்க, இதை வச்சு உங்கள் அம்மா ஏதாவது பேச போகிறாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சட்டையே இல்லாமல் போனால் தானே பேசுவாங்க, நான் சட்டை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு துணி கடைக்கு போகிறாங்க உள்ள. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் போகிறேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பனியனோட போகிறாங்க. இன்னும் என்ன சார் பனியனோட வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் சட்டையில் உங்கள் கடையில் சட்டை எடுத்து போடணும் அப்படினால தான் இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் கடையை நம்பி நீங்கள் இப்படி வந்திருக்கீங்களா சார், உங்களுக்கு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்றாங்க. இன்னும் என்ன சார் எல்லோரும் கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவை வைரல் ஆக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஐயா, ஏற்கனவே ஒரு வீடியோ வைரலானதுக்கு நான் படாத போடப்பட்டிருக்கேன் ஐயா, அதனால் தயவுசெய்து வைரல் எதுவும் ஆக்கிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் பெருசாக ப்ரே பண்ணி மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரியா என்னத்தையோ பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை போட்டு துணி எடுக்கிறாரு. உடனே மீனா ஒரு துணி எடுக்கிறாங்க. அது வாங்குறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு முத்து. சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் மனைவி மாதிரி கொடுத்து வச்சுருக்கணும் உணை கிடைக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லா பொண்ணாட்டியும் அவங்க சொன்னதான் எடுக்குன்னு நினைப்பாங்க, நீங்கள் எடுக்கிறது அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிச்சுக்கிறாங்க. அந்த சட்டையை போட்டு வெளில வராங்க. இந்த சட்டையும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இந்த சட்டை நல்லா தான் இருக்குது, அந்த சத்யா கொடுத்த சட்டையை போட்டால் தான் என்ன, எங்கள் வீட்டில் தானே எடுத்து வந்துருக்காங்க, எப்படினாலும் எங்கள் வீட்டு சார்பு தானே அப்படிங்கிறாங்க. அவன் உழைப்பிலையா இருந்திருக்கான், அந்த சிட்டி பணம் தானே அப்படி இப்படின்னு இருக்காங்க. இல்லை அவன்கிட்ட வேலை தானே பார்க்குறான், மற்றபடி அவன் பணத்தை வாங்கிட்டு பண்ணல அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் இப்போ வாங்கி தர சட்டையெல்லாம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு காரில் போகிறாங்க. போனோடனே முத்து மீனாவும் கோவமாக வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த விஜயா, ரோகிணி, மனோஜ், என்னம்மா இவங்க வந்துட்டு விருந்துக்குன்னு போனால் உடனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், ஆமாம் ஆண்டி, என்னமோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, போகும்போது வேறு கலர் சட்டை போட்டிருந்தார், வேறு கலர் சட்டை போட்டிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா அதை பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் உள்ள கதையை புறம் பேசுகிறாங்க. இது இந்த ரோகிணியை அவங்க வீட்டுக்கு கதை ஏதாவது பேசணும்னா எப்படி பேசலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவையும் பேசுகிறாங்க, என்னையும் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பேசுறது மட்டும் நாகரிகமாக அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காங்க. இந்த சூழ்நிலை பாட்டி கேட்குறாங்க, என்ன 2 பேருமே சீக்கிரம் வந்துட்டீங்க, சாயந்தரம் தான் வர சொன்னோம் அப்படி இப்படின்னு இருக்காங்க அண்ணாமலையும் அவங்க பாட்டியும். இல்லை இங்கே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு தான் வந்துட்டு அப்படின்னு முத்துசாமி நினைக்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, வீட்டு வேலைலாம் கிடக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சட்டை மாதிரி இருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ஆணி மாட்டி கிழிஞ்சிருச்சுன்னு முத்து சொல்கிறாரு. அங்கே டீ கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே ஓஹோ அப்படின்னு எல்லாம் 2 பேரும் மாற்றி சொல்கிறாங்க, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி சொல்கிறாங்க, போட்ட சட்டையை கலத்திட்டு விட்டுருப்பாங்க அந்த வீட்டில் வேறு சட்டையை இரவல் கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அவங்க 4 சட்டை எடுத்துருந்தாங்க சரிங்களா, இது ஒரு சட்டை, மீனா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த சட்டையை போட்டிருந்தேன், இப்போ சீதா மனசு கஷ்டப்படாது இந்த சட்டையை போட்டிருக்கேன் அப்படிங்காங்க. அப்போ மை கொட்டிட்டு அது கொட்டிட்டு இது கொட்டிட்டு அப்படிங்கிங்க, வட்டி கொட்டிட்டுங்க, நீ ஆணி கிழிச்சிட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா, முத்துக்கு அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் இதில் கதை, கொடு விஜயா வீட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. விஜயா வீட்டு வேலையை பூரா செய்ய வைக்காங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்ன ஆண்டி நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க வீட்டு வேலையை அப்படின்னு இருக்காங்க. இல்லை எங்கள் அத்தை போகிற வரைக்கும் தானே, எங்கள் அத்தை போட்டோம், அதுக்கப்புறம் ஏன் ராஜ்யம் தானே, மீனாவை என்ன பாடுபடுத்துகிறோம் பாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம சாயந்தரம் முத்துக்கு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால் உங்கள் அத்தையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் 2 கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மறுபடியும் சட்டையோடு போகிறாரு. மாப்பிள்ளை நீங்கள் கோவப்பட்டு போகணும் அப்படி போயிருவீங்களோன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தான் மன்னிச்சிக்கோங்க, சத்தியா எடுத்தானோன்னு எனக்கு பிடிக்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அன்பு எனக்கு பிடிக்கும், சித்தா அன்பு பிடிக்கும், அவன் இருக்கிற இடம் சரியில்லை, அதனால தான் நாங்களும் இப்போ ஒரு சட்டை எடுத்து போட்டேன், ஈவினிங் கல்யாண நாள் பார்ட்டி வச்சுருக்காங்க வீட்டில், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லது மருமோனே அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் வந்துடுறாங்க. என்ன முத்து நீ கோவப்பட்டு போகணும் அப்படியே போயிருவியா அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த சட்டை ஆணிப்பட்டு கிழிஞ்சிருச்சு, அதான் வேறு சட்டை எடுக்கிறது தான் அர்ஜென்ட்டாக போனோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. நானும் என்னமோ எதாவது நினச்சிட்டோம் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசுகிறாங்க. மீனா அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம். உடனே மீனா நினைக்கிறாங்க, நம்ம வீட்டை ஒரு மாதிரி நினச்சாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கார் சரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்குது. அங்கே விஜயா, ரோஹிணி, மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அவங்க கேக் வெட்டி பயங்கரமாக கொண்டாடுறாங்க, பாட்டெலாம் போட்டு ஆடுறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். முத்து இதே மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி கேக் வெட்டி அவன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு அப்படின்னு ஊட்டி விட்டு அப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது சத்யாவை சிட்டி உசி பேரை ஊற்றி விடுவார்.
இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கு கல்யாண நாளுங்கிறாங்க, நீ வந்து இங்கே நிற்கி அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே போனால் வீண் பிரச்சனை வரும், அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் மாமன் உறவுன்னா சாதாரண விஷயமா, உங்கள் மாமாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் அக்காவுக்கு ஒரு ஃபங்க்ஷன், நீ அங்கே தான் நின்றாகணும், அப்படி அவங்களுக்கு சட்டை தான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. உடனே அங்கே உள்ள நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன்னா உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புன அந்த முத்து மீனாவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்க, அவங்களுக்கு சட்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சிட்டி ஏன்னா நீங்கள் வந்து சத்யாவுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாரு, நான் எதுக்கு பணம் கொடுத்தோம்னா இவன் வந்து தோரணை கட்டுறதுக்கு எதாவது வாங்கிட்டு போவான், அதை முத்து வாங்க மாட்டான், அதில் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சத்யா துணிமணிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இதை பார்த்த உடனே முத்துக்கு சரியான கோவம் வருது. மீனாவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஆகா இவர் சண்டைலாம் போட்டுருவான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அமுக்குறாங்க. மீனா கையை அமுக்கணுன்னே மீனாவுக்காக ஒன்றுமே செய்ய முடியல. ரெண்டாவது பாட்டியும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க. அப்பா மனசும் கஷ்டப்பட்டுரும், அத்தையும் இருக்காங்க, சித்தாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி முடிக்காங்க. உடனே சீதாவோட அம்மா கேட்குறாங்க, ஏன்டா நீ வந்து இங்கே வந்தவன் யாரா வர சொன்னா அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காவுக்கு ஒரு கல்யாண நாள் கொண்டாடுறாங்க, நான் வரக்கூடாதா, அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது செய்யணும்ல, நான் ஒரு இருக்கிற ஒரே மச்சினை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துணிமணியை கொண்டு கொடுக்குறாங்க. உடனே வேங்காமே நிற்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க, அவன் வேங்க மாட்டான், இவன் கொடுக்குறத தூக்கிட்டு எரிய போகிறான், இப்போ எப்படி வரப்போது பாரு ரோகிணி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்களுக்கு முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி அவர் துணிமணியை வாங்கிடுறாரு. இதை பார்த்தா விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணி, என்ன ஆண்டி நீங்கள் துணியே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா முத்து வந்து அவங்க துணி கொடுக்குறது வாங்குறான் அப்படிங்கிறாங்க. அவள் பாருங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவள் வந்து ஏற்கிறான், இவன் ஏங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீனா வந்து முத்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சீதாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் அவங்க வீட்டு முன்னாடி நம்மளை கூப்பிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு துணியை வாங்கிடுறாங்க. உடனே எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்றாங்க. உடனே மனோஜ் ஆளாகவே உட்காந்துருக்காரு. இதை பார்த்த பாட்டி சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அத்தை விருந்தாள்னா இவங்களா விருந்தாள், இவங்க எப்பவும் 10 நாளைக்கு ஒருக்க வர்றவங்க தானே அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற, அவங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க, மரியாதையாக பேசு அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னா ரோகிணி அப்பாவாக இருக்கலாம், சுதி அப்பா, அவங்க ஸ்டேட்டஸ்லாம் வேறு, அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க, இவங்களும் தரையில் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எதில் உட்காந்து சாப்பிட்ட, அதோட மோசமாக தானே உட்காந்து சாப்பிட்டேன். நீ நான் கல்யாணம் முடிச்ச பிறகு 2 ரூபா காசு வந்து பிறகு அகமாக ஆடுதியோ, என் பையன் ஒன்று அப்படி வச்சுருக்கான் சரியா. இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் மீனா வந்து குணத்துலேயும் பெரிய உயர்ந்தவ தான், அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் நல்லா உயர்ந்தவன் தான். பாரு சபையில் வந்து மாமனும் அக்காவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவனால் முடிஞ்சது வாங்கி வந்து கொடுக்கான். உனக்கு சபையில் வாங்கி கொடுக்கும், அவங்க கூட பிறந்த ஆட்களும் கிடையாது, வாங்கி தரதுக்கு ஆளும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா உருன்னு இருக்காங்க. ஏற்கனவே இந்த அத்தை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, இந்த பூக்காரி வீட்டு முன்னாடி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அவங்க டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட்டு பழக்கம்ல, அதான் எதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, நாங்கள் எப்போவும் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம், எங்கள் வீட்டிலே இருக்குது ஒரு ரூம் தான், அந்த ஒரு ரூமில் கீழே உட்காந்து தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் சம்மந்தி வீட்டுக்காரங்க, வாழை இலையை போட்டு நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி பிரியாணி வச்சு கொடுக்காங்க. பாட்டி உபசரிக்கிறதை பார்த்துட்டு மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டில் வந்து ஆறுதலாக பாட்டியும் அண்ணாமலைன்னு இருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மீனா நல்லா இருப்பா, மாப்பிள்ளையுமே எவ்வளவு கோவம் இருந்தாலும் மீனா சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சாப்பிட்டுட்டு சத்யாவுக்கு பிரியாணி கொண்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அள்ளி கொடுக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே இருக்கிறத பூராமே அள்ளி கொடுத்து அனுப்பு, பணம் காசு தான் கொண்டு கொடுக்கணும், சாப்பாடையும் அள்ளி அனுப்பு, இங்கே இருக்கவங்களாம் சாப்பாடு வேண்டாமோ அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம் மீனா, தம்பிக்கு வந்து அங்கே சாம்பார் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஒரு அப்பளம் பொரிச்சு கொடுத்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வராங்க. வந்தவுடனே விஜயா, உன் வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரியாணின்னு பார்த்துருக்கியா, இல்லை கறி தான் பார்த்துருக்கியா, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, அவளாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் பேசான்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அவள் எனக்கு மருமகன், நான் அவளுக்கு மாமியார், மீனாவை அந்த பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு தான், நீ சாப்பாடு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி வேண்டாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க மீனா அம்மா. நீங்கள் மனசு வர்றது தெரியும் சரியா, இந்த செலவு எல்லாம் பண்ணது என் மருமகன், என் பேரன், அவன் செலவை பயன்படுத்துறதுக்கு மாமியாருக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. இவாக்கனால நான் காசில் இந்த பிரியாணி உருவாக்கலாமா, இது வந்து முழுக்க முத்தோட பணம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. போகும்போதே பேசிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வந்து டவார்னு கோவப்பட்டாருன்னு ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிட்டேன் சீதா, இன்னும் அவ்வளோதான், மாப்பிள்ளை இனிமேல் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, இந்த மாப்பிள்ளை முகத்தில் முழிக்க முடியாதுன்னு நினச்சேன், மாப்பிள்ளை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை வந்து இங்கே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்து மீனாவுக்கும் அவரால் முடிஞ்சது ஒரு மோதிரத்தை போட்டு இந்த ஃபங்க்ஷனும் சூப்பராக பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, ஆமாம்மா, மாமா வந்து என்ன தான் கோவம் இருந்தாலும் நம்மளை வந்து சபையில் விட்டு கொடுக்க மாட்டேங்காரு, தம்பி வாங்கின சட்டையை வாங்க மாட்டாருன்னு நினச்சேன்,
அதில் வேறு ஏதாவது பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சுமா அப்படிங்கிறாங்க. எனக்கும் அப்படி தாண்டி இருந்துச்சு. ஆனால் வந்து அப்படி இல்லை. அவங்க பாட்டி இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க. அதுபோக மீனா சொல்ல அவர் கேட்டுக்கிறாரு. பார்த்தல்ல, அவருக்கு கோவப்படணுன்னே மீனா கையை பிடிச்சி தொட்ட உடனே அவர் வந்து அதை மீறி அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அவர் எவ்வளோ பெரிய கோவக்காரரு. மீனா சொல்லணுன்னே மீனா சொல்ல கேட்டு அப்படி நிற்காருல்ல அப்படிங்கிறாங்க. மீனா அம்மா ஆமாம் ஆமாம், உண்மையிலே மாமா மாறிடுவாங்கம்மா. அக்கா தான் எப்படி அவங்க மாமா கோவப்பட்டாலும் அதை இழுத்து நிப்பாட்டிடுவா. அந்த தைரியம் அக்காளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இங்கே இருக்கும்போது வந்து அவள் வந்து புழு பூச்சா இருந்தா, அங்கே போனோன்னா அவர்கிட்ட போன மாதிரியே ஆயிட்டா. கண்ட்ரோல் பயங்கரமாக பண்ணுறாள்ல அப்படின்னு சொல்லி பேசி போகிறாங்க. என்னம்மா சாப்பாடு கூட கொடுக்காம அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டேய், நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. அவங்க நாங்கள் நல்ல டைனிங் டேபிள் வச்சு சாப்பாடு இருந்தாங்க. அது போக உனக்கும் சாப்பிடணும்னு சொல்லி உங்கள் மாமா சாப்பாடு கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா மாமாவாம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. டேய், மாமா கொடுத்தான்னா அக்கா கொடுத்தானே, சத்யாவை சாப்பிட சொல்லுன்னு சொல்லிட்டு பிரியாணி கொடுத்துருக்கா, நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு வேண்டாம்மா, நீ வச்ச சாம்பாரும் அப்பளமும் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அங்கே மாப்பிள்ளை அப்படி முறுக்கிட்டு நிற்காரு, நீ இங்கே இப்படி முறுக்கிட்டு நிற்க, இப்படியே முறுக்கிட்டு இருந்தால் என்னடா ஆகுறது? யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தா தான் நல்லது. நம்ம வந்து அவங்ககிட்ட வின் பண்ணி ஜெயிக்க முடியாதுடா. நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், நம்ம இறங்கி தான் போகணும் அப்படிங்கிறாங்க. பொண்ணை கட்டி கொடுத்தா அவங்ககிட்ட இறங்கி போகணுமா? நான் வந்தவொடனே வான்னு கூட கேட்கல அப்படிங்கிறாங்க. டேய், நீ வாங்கி தந்ததை உங்கள் மாமா கை நீட்டி தானடா வாங்கினார், என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. அவர் எதுக்கு வாங்கினார்? அவங்க வீட்டில் வந்து அவரை குறைச்சி பேச நினைச்சிடக்கூடாதுன்னு வாங்கினார், வேறு நாள் எப்படி வாங்குவார் அப்படிங்கிறாங்க. டேய், ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் ஜெயிக்கலாம்டா. உனக்கு இருக்கிறது சப்போர்ட்டுக்கு மூத்த பையனாக இருக்கிறது நம்ம வீட்டுக்கு நம்ம மாமா தான், அதை புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சீதா அம்மா சொல்கிறாங்க. நான் அவரை மாமாவும் நினைக்கிறேன், அவர் என்ன வந்து மச்சினனாக நினைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நினைக்க போய் தான் சபையில் வந்து உங்கள்கிட்ட துணியை வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க சீதா. சரிடா, ஒன்றா பேசிகிட்டு இருக்காத, சாம்பாரோட விட பிரியாணி நல்லது தான், நீ வேணும்னா பிரியாணி சாப்பிடு, இல்லைன்னா சாம்பார் வச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சாம்பாரே வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சு அப்படிங்கிறாங்க சீதா. உடனே ஏண்டி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு உடையில் ஏதாவது வயிறு பிரிச்சா சாம்பார் தானே சாப்பிடணும், இவன் பிரியாணி இருக்குது சத்யா வேண்டான்ட்டான், நான் சாப்பிட்டுக்கலாம்லாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் தரமாட்டேன், அக்கா பிரியாணி சூப்பராக இருக்கும், பிரியாணி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே பிரியாணி சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே 2 பேருமே சிரிக்கிறாங்க. பார்த்தியாம்மா, மாமன் மேலே 1000 கோவம் இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்ற பாரு அப்படிங்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி எப்பவும் போல் இரண்டா, ஏன்டா இறுக்கமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சீதாவும் சொல்கிறாங்க. இன்னைக்கு சத்யா சொல்கிறாரு, நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கேன், மாமா தான் விட மாட்றாங்க பாரு, நான் நல்லா ஆடி ஓடிட்டு இருந்தேன், கையை ஒடிச்சு விட்டாங்க, இப்போ என்னன்னா அவர் என்கிட்ட வியூ பண்ணிகிட்ருக்காரு, நான் எடுத்து கொடுத்த சட்டையில் என்ன குறவான்னு சொல்லி அவருக்கு 2000 மேலே செலவில் தான் ஒரு சட்டை எடுத்திருக்கேன். இந்த சட்டையை போடுறதுக்கு என்ன இருக்குது? அவர் போட்டிருக்க சட்டைலாம் இன்றைக்கி போட்டிருக்க சட்டைலாம் ஒரு 500 இருக்கும். ஏன் அதில் 4 மடங்கு கூட எடுத்தால் போட மாட்டாரா, வைக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, ஒன்றி மாதிரி பணத்துலலாம் மாமா பார்க்க மாட்டாங்க, பணம் வந்து நேர்மையாக வந்துச்சான்னு பார்த்து தான் அவர் வந்து வாங்குவார். மாமா வந்து என்ன கோவப்பட்டாலும் அவர் குணம் தனி குணம் தான் அப்படிங்கிறாங்க சீதா. ஏண்டி அவனுக்கெல்லாம் புரியாதுடி விட்றி அப்படிங்கிறாங்க. அப்போ நான் நேர்மையாக சம்பாதிக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, சிட்டி நேர்மையாக சம்பாதிக்கணும் சத்யா, இல்லைல்ல, மாப்பிள்ளை வந்து ரூபா காசுனாலும் உழைச்சி தான் சம்பாதிப்பாங்க, அக்காவை பற்றி உனக்கு தெரியும், அவள் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாள் சரியா? அவள் நீ நகை வச்சு திருவிழாறதுக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்கா, அதை நீ திருப்பி வச்சுருக்க, ஆனால் பணம் கொடுக்காம தம்பிகிட்ட சும்மா நீ திறமை கூட வாங்க மாட்டான், அவள் அந்த மாதிரி நேர்மையான ஆள். அதனால் அதை பற்றி அவங்கள பற்றி நீ நினைக்கவே தேவையில்லை, அவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அந்த காலத்துலாம் நேர்மையாக இருந்தால் வாழவே முடியாது, மாமா பாரு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. நிச்சயத்தை சொல்கிறாங்க, மாமா கஷ்டப்பட்டாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருப்பார் சத்யா, நீங்கள் பணமே சிட்டி மூலமாக சம்பாதிச்சாலும் சரி தான், இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஏன் கஷ்டப்படுத்தி வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. பிறகு வட்டி கொடுத்து வாங்குறது மட்டும் ஒரு ஆளை சந்தோஷமாக படுத்தி வாங்குறது அப்படிங்கிறாங்க. அவங்க தேவைக்கு நாங்கள் பணம் வாங்குறாங்க, சிட்டி கொடுக்குறோம், அதுக்கு வட்டி வாங்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் சைடில் பார்க்கும்போது நியாயமாக தெரியும், மனசாட்சி ரீதியாக பார்த்தா தான் அது கஷ்டம் தெரியும். மனசாட்சின்னு ஒன்று தான் வட்டி கொடுக்குறவங்களுக்கு இருக்காது, அது சிட்டிக்கு சுத்தமாக இருக்காது, அவங்க கூட சேர்ந்தனால உனக்கு இருக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏண்டி அவன் பிரியாணி சாப்பிட்டு விட்றி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்படி பேசினாலும் அவன் பிரியாணியில் மிச்சம் வைப்பான், நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் அப்படி பிரியாணி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உனக்கு வயிறு நிறைஞ்சிட்டா எப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு நிறைஞ்சிட்டு அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி சிரிச்சு சிரிச்சு இருடா, கொஞ்சம் மாறிடு, சிட்டியை விட்டு வேலையை நின்றுடா அப்படிங்கிறாங்க. சிட்டி வந்து ஜெயிலில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருந்தான், நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன், இப்போ அவன் வெளியே வந்துட்டான். என்ன வெளியே வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வெளியே வந்துட்டான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சீதா அம்மா நினைக்கிறாங்க, சிட்டி வேறு வெளியே வந்துட்டான்னு சொல்கிறான், இன்னும் சிட்டிக்கும் அவளுக்கு என்ன ஆகும் தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க.
உடனே மீனாவோட தங்கச்சி பார்க்குறாங்க சீதா அவங்க அம்மாவை. என்னம்மா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லடி சித்தி வேறு வெளியே வந்துட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்காங்க. உடனே ஏம்மா அவனால் ஒரு பிரச்சனை வராதுமா, ஏன்னா அவன் வந்து வெளியே வந்தபோது கூட உங்கள் அக்கா வீட்டில் போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கோன்னு சொல்லி தான் என்னை அனுப்பிவிட்டான். அவங்க எழுந்து ஒரு 10,000 தந்து நீ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போ மாமாவுக்கு அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சீதா அம்மா நினைக்கிறாங்க, அப்போ அவன் வந்து ஒன்றும் நினைக்கல போலுக்கடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் எல்லோரும் தப்பாக நினைக்கிங்க, உண்மையில அவன் கெட்டிக்கார பையன், அவங்ககிட்ட இருந்து வீடியோ எப்படியோ வந்து வைரலாக இருக்குது, ஆனால் அவன்லாம் பண்ணலை, அந்தளவுக்குலாம் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. டேய் நீ இதெல்லாம் நம்பாத, அவன் வந்து நயவஞ்சகன், அவன் வந்து வச்சு செஞ்சாலும் செய்வான், உன்னை வச்சு நீ அங்கே போனால் பிரச்சனை வரும்னு நினச்சி செஞ்சானா என்னமோ அப்படிங்கிறாங்க. சீதா வாய மூடுது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாரு. இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மீனாட்ட. மீனா கேட்குறாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குடி நன்றி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை சத்யா வந்து துணி தரும்போது இங்கே வாங்க மாட்டேங்கன்னு சொல்லிடுவீங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் மேலே 1000 கோவம் இருக்குது, அத்தையும் இருக்காங்க சீதாவும் இருக்கா, என்ன இந்த சூழ்நிலையில் வந்து உன் தம்பிகிட்ட வாங்காமல் இருந்தான்னா ஏற்கனவே உங்கள் வீட்டில் கோவப்பட்ட மாதிரி ஆயிரும், அதுபோக அப்பா மனசும் கஷ்டப்படும், பாட்டி சத்தம் போடுவாங்க, எங்கள் அம்மாவுக்கும் ரோகிணி மனோஜுக்கு வந்து நான் இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் அவங்க புறம் பேசுகிறதுக்கு, ரவியும் சுருதியும் வந்து இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருடைய மூடியை நான் கெடுக்க விரும்பல அப்படிங்கிறாங்க. அதாங்க உங்களுக்கு நன்றி சொன்னேன் அப்படிங்க. எனக்கு நன்றிலாம் சொல்ல வேண்டாம், நான் எவ்வளவோ கோவப்படுவேன், நீ கையை பிடிச்சி இழுத்தோடனே என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் பெரிய கோவக்காரர் தான், அதுபோக வந்து உங்கள் சுற்றி நான் இருக்கோம்ல, என்னமாரி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் செய்ய முடியும், உன் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பெண்ணினோட நீங்கள் இப்படி வந்தீங்க அசிங்கப்படுத்திக்கலங்க அப்படிங்கிறாங்க. மீனா துணி கடைக்கு போனேன், துணி கடையில் மாசா தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த துணி கடைக்கு ஒரு பெரிய டேரக்டர் வந்து துணி எடுக்க போகிறாரு. போகும்போது அந்த முத்து ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ வந்து பெரிய ஃப்ரேம் பண்ணி அதில் மாட்டியிருக்கு. இதை பார்த்தோன்னே இது யார், இந்த ஆக்டர் யார், இந்த வந்து விளம்பர நடிகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இவரை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி கடை ஓனர் கேட்குறாரு. நான் ஒரு விளம்பரம் படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரு, நான் துணி எடுக்கலான்னு வந்தேன், இந்த விளம்பரத்தை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இது விளம்பரம் இல்லை சார், எங்கள் கடையை நம்பி ஒரு நபர் வந்து பனியனோடைய வீட்டிலேருந்து வந்து துணி எடுக்க வந்தார் அப்படிங்கிறாங்க. உடனே இவரை பார்க்குறாரு, இவரும் விளம்பரத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் போலயே, முகலட்சணமாகவும் இருக்கார், அதுபோக சிரிச்ச முகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரைட்டு இவரை செலெக்ஷன் பண்ணலாம், இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சார் அவரை பற்றி தெரியாது, அவருடைய கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே கான்டாக்ட் நம்பரை கொடுக்காங்க. கொடுத்தோடனே இந்த கான்டாக்ட் நம்பரு எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அவர் மேனேஜர்கிட்ட கொடுக்காரு. இந்த கான்டாக்ட் நம்பர் உள்ளவர் எங்கே இருக்கார், என்ன தொழில் பண்ணுறாரு எல்லாம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு தெரியாத மாதிரி, ஹலோ இது இது வந்து ஆவடி தானே அப்படிங்கிறாங்க. சார் இல்லை சார், நான் முத்து டிரைவரு, நான் வந்து டி நகரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு அட்ரஸ் தான் சொல்லிடுறாரு. சரி சார் சரி சார் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. சார் இந்த அட்ரஸில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படி இப்படின்றாங்க. உடனே அப்படியே கரெக்டான அட்ரஸ் கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம். சரி ரைட்டு, நம்ம வளர்க்கக்கூடிய விளம்பரத்துக்கு ஒரு ஆக்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஆக்டர் கிடச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இவர் தான் அந்த ஆக்டரு, சரியா சூப்பராக இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்குது, அதனால் இவரை நம்ம பண்ணால் நல்லாவும் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், கண்டிப்பாக பண்ணலாம், அவரை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா அண்ணாமலை எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வராரு, பிஏ வராரு, வந்துட்டு சார் நான் இந்த மாதிரி ஒரு டேரக்டரோட அசிஸ்டன்ட் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்லுங்கள் தம்பி அப்படின்னுட்டு இருக்காங்க அண்ணாமலை. இல்லை இங்கே முத்து நாயர் அப்படிங்கிறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க. உடனே சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்களை டேரக்டர் பார்க்கணுங்காரு அப்படிங்கிறாங்க. எங்கே சார் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் வர சொல்கிறேன், அவங்களே உங்கள்கிட்ட பேசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சார் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. டேரக்டர் உள்ளே வராங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாரு முத்தும். என்ன சார் டேரக்டர் சார்லாம் என்ன பார்க்க வந்தீங்க என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. விளம்பரத்தை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எல்லோரும் முழிக்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லை ஒரு துணி கடைக்கு நான் துணி எடுக்கணும்னு போனேன், அங்கே வந்து நீங்கள் வந்து மாடலாக நின்றீங்க, இதை பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, அந்த விளம்பரம் சூப்பராக இருக்குது, அதே மாதிரி எனக்கும் நிறைய விளம்பரங்கள் எடுக்க வேண்டியிருக்கு, நான் விளம்பர படம் எடுக்கக்கூடிய டைரக்டரு, நான் புது முகத்தை வச்சு சூப்பராக எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் தேடிட்டே அலைஞ்சேன், அன்றைக்கி தற்செயலாக ஒரு சட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த துணி கடைக்குள்ள போனேன், உங்கள் விளம்பரம் இருந்துச்சு, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடித்தமாக இருந்துச்சு, அவங்க ஃபோட்டோவும் அது நேச்சுரலாக இயற்கையாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இயல்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இதே மாதிரி தான் நடிக்கணும், நீங்கள் நடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு நடிக்கலாம் தெரியாது, வைக்கலாம் தெரியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. நாடகத்தில் நடிச்சிருக்காரா அப்படிங்கிறாங்க. ரோகிணி சுருதி முழிக்கிறாங்க. முத்து நீங்கள் நாடகம் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சுருதி கேட்குறாங்க. ஆமாம் நான் நாடகம் நடிச்சிருக்கேன், அந்த நாடகம் இடையில நின்றுச்சு அப்படிங்கிறாங்க.
அதான் நான் கேட்டேன். சூப்பரா நீங்க ஃபோர்ஸ் குடுத்துருந்தீங்க. அதில பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. இப்போ நாடகத்தில நடிக்கலையா நீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல சார் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடல. வேற ஒரு நாடகம் எடுக்கும்போது கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் கூப்பிடவே இல்ல. நானும் செல்ஃபோன் நம்பர் மாத்திட்டேன். அதனால தெரியலையான்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. சரி இப்படி இயல்பா இருக்கீங்க. உங்கள வச்சு தான் நான் வந்து எடுக்கணும். விளம்பரம் படம் எடுக்கணும். சரியா? நம்மளோட ஷூட்டிங் எல்லாமே காஷ்மீர், வெளிநாட்ல அந்த மாரிலாம் இருக்கும். பனி பிரதேசத்தில தான் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க அதெல்லாம் தாங்கிருவீங்களா? அப்படிங்கிறாங்க. சார் உண்மையிலே தான் சொல்றீங்களா? இது கனவா? அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். அண்ணாமலைக்கும், பாட்டிக்கும் மிகுந்த சந்தோஷம். "டேய் முத்து சாதிச்சிட்டடா! உன்ன மட்டம் தட்டுன இந்த வீட்ல வந்து நீ பெரிய ஆளா போறடா" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. "தம்பி ஒன்றுமே இல்ல. என் கம்பெனிக்கு நீங்கள் 1 வருஷத்துக்கு அக்ரீமெண்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு நாங்க வந்து பேமெண்ட் பேசிருவோம். இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்க நடிச்சு குடுக்கணும்" அப்படிங்கிறாங்க. சார் நீங்க சொல்லுது எனக்கு சினிமா மாரி இருக்கு சார். உண்மைய தான் சொல்லுறேன் தம்பி. சரியா? அட்வான்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ரூ. 10,00,000 தந்துடுறோம். சரிங்களா? நீங்க 1 வருஷம் எங்களுக்கு கம்ப்ளீட்டா பண்ணி குடுங்க. என்ன, அதில நீங்க வந்து அர்ஜென்ட்டா லீவ் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. உங்க வீட்டம்மா கூட வரலாம். நீங்க எங்க வாரீங்களோ அங்க தங்குறதுக்கு உங்களுக்கு ரூம் போட்டு குடுத்துருவோம். சரியா? அது போக வந்துட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட்டா ரூ. 1,00,00,000 தந்துருவேன் தம்பி. நீங்க 1 வருஷம் எங்களுக்கு கம்ப்ளீட்டா நடிச்சு குடுத்துரணும் அப்படிங்கிறாங்க. இத கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆயிரு. என்ன ரூ. 1,00,00,000 1 வருஷத்துக்கு எனக்கு ரூ. 1,00,00,000 ரூ. 10,00,000 அட்வான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஆயிடுறாங்க. என்னம்மா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. தெரியலடா உண்மையிலே இது கனவா நனவா அப்படின்னுட்டு இருக்காங்க. எம்மா நிஜம்தாம்மா. இவங்கலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நான்லாம் எவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸமா இருக்கேன். என்னலாம் வந்து நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கோ, விளம்பரத்துக்கு நடிக்கிறதுக்கோ யாரும் தேடி வரல. இவன் சாதாரண ஒரு குடிகாரன் இவன தேடி வராங்களாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்த்தியாடா உன் கல்யாண நாள்ல என்ன மாரி நல்லதெல்லாம் நடக்குது பார்த்தியா? அதனால கல்யாண நாள் முடிஞ்சுது. இன்னைக்கு உன் வாழ்க்கையே மாறுது பாரு அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாமே உன் பக்கத்துல இருக்காள மகாலட்சுமி அவ வந்த ராசிடா. ரூ. 10,00,000 அட்வான்ஸ் தந்துட்டு போறாங்க. சாதாரண விஷயம் இல்ல அப்படிங்கிறாங்க. அவன் டைரக்டர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இந்த சூழ்நிலையில டைரக்டரும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாரு. இந்த மாரி ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையனை வந்து நம்ம வந்து நாடகத்துல நடிக்கிறதுக்கு தேர்வு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போறாரு. பாட்டி சொல்றாங்க, "இந்த மாரி மகாலட்சுமி கிடைக்கவே தான் உனக்கு பணம் கிடைச்சிருக்கு. அது போக நீ நல்லா வரப்போற. ஆ எனக்கு இன்னும் உன்னை பத்தி கவலை இல்லடா. இந்த கோவத்த மட்டும் நீ குறைச்சிட்ட அப்படின்னா, நீ பெரிய நடிகரா வருவ. உன்னை இந்த ஊர் உலகமே மெச்சும்டா" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "முத்து உன்னை நினச்சு தான் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பேன். 2 பையங்களும் நல்லா படிச்சுட்டாங்க. நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இந்த பிள்ளையும் பூக்கட்டி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆ முத்துவும் டிரைவர் தொழில் பண்ணிகிட்டு இருக்கான். டிரைவர் தொழில்ல ஒழுங்கான வருமானமும் இல்ல. அதுபோக அங்க ஒரு சில பிரச்சனைகளும் வருது. வீட்லயும் மனசுக்குள்ள அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகளோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த விஜயாவும் உன்கிட்ட ஒழுங்கா அன்பு காட்ட மாட்டேங்கான்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியே. உன் வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கடவுள் பார்த்து உன்னை கண்ண திறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அந்த துணி கடைக்காரர் பார்த்த இதுதான்பா. அவரால நம்மளுக்கு வீடு தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா. நம்ம எதிர்பார்க்காம ஒண்ணு செய்யும்போது எதிர்பாராம ஒண்ணு நடக்கு. பாரு நீ மீனா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. அந்த நேரத்தில வந்து துணி கடையை கிராஸ் பண்ணி வரும்போது உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அந்த துணி கடைக்காரர்தாம்மா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அவர் ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லு. வாய்ப்பு இருந்தா நேர்ல போய் நன்றி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வா நம்ம போய் நன்றி சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து முத்து கொஞ்சம் இரு. அந்த அந்த அட்வான்ஸ் பணத்த வச்சு கடவுள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேரா பூஜை ரூமுக்கு போறாங்க. விஜயா அங்க வா அப்படிங்கிறாங்க. விஜயா நிற்க வைக்கிறாங்க. அந்த சாமிய கும்பிட்டுட்டு அந்த பணத்த கையில குடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. செக்க குடுக்குறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "செக்கெல்லாம் இவங்க வாழ்நாள்லயே பார்த்துருக்க மாட்டாங்க ரோகிணி. உனக்கு ரூ. 10,00,000னா பெரிய கொசு. ஸ்ருதிக்கு அது கேட்கவே வேண்டாம். இவங்களுக்கு இந்த ரூ. 10,00,000லாம் மிகப்பெரிய பணம். இந்த பணம்லாம் இவங்களுக்கு கிடைக்க மாரி ஆயிருக்கு பாரு" அப்படிங்கிறாங்க. "டேய் முத்து உங்க அம்மா வயித்தெரிச்ச வந்தாலும் நீ நல்லா தான் இருப்ப" அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான காண்டாவுது. இந்த அத்தை எது எடுத்தாலும் என்ன வந்து மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில முத்து சொல்றாரு, "எப்பா நம்ம நன்றிய மறக்கக்கூடாதுல்லப்பா. அந்த துணி கடைக்காரர போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா" அப்படிங்கிறாங்க. "சரி மாமா நானும் போயிட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா என்கிட்ட தான் செக் இருக்கு. பத்திரமா இருக்கும்" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இந்த சூழ்நிலையில விஜயா கேட்குறாங்க, "ஏங்க இவங்களுக்கெல்லாம் ரூ. 10,00,000 செக் குடுத்தா அப்ப செக்குக்கு மரியாதை என்னங்க?" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா "வாய மூடு. எங்க அம்மாவுக்கு கேட்டுச்சு அவ்வளோதான்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க. இந்த ரூ. 10,00,000 நீங்க என்னங்க செய்ய போறீங்க?" அப்படிங்கிறாங்க. "நான் என்ன செய்ய போறேன்? முத்து மீனாவும் அவங்களுக்கு என்ன வேணுமோ பயன்படுத்திட்டு போறாங்க" அப்படிங்கிறாங்க. "ஏங்க நம்ம வீட்ல இருக்காங்க. முறையா பணம் வந்திருக்கு. இத வந்து நம்ம கூட்டு குடும்பத்துக்கு தானங்க குடுக்கணும், வைக்கணும்" அப்படிங்கிறாங்க. "சரி மனோஜுக்கு வந்து எங்க மாமனார் பணம் அனுப்புனாரு. கூட்டு குடும்பத்துக்கு குடுத்துட்டானா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏங்க அவங்க மாமா அனுப்புனாரு. இது வந்து முத்து உழைக்க போறது தானங்க" அப்படிங்கிறாங்க. "அவன் உழைக்க போறது அவனோ பொண்டாட்டியோ பயன்படுத்துறதுக்கு தான். நம்ம பயன்படுத்துறதுக்கு இல்ல" அப்படிங்கிறாங்க. "ஏங்க
அப்போ வந்து வீட்டு பத்திரத்தை 4,00,000 வச்சுருக்காமலாங்க, அதை திருப்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதை திருப்ப சொல்வது பெரிய மேட்ரு கிடையாது, திருப்ப சொல்லலாம். இன்றைக்கி நிலைமையில் நடிகர்னு ஒரு நடிக்க போகிறோம், நம்ம ஆசீர்வாதம் தான் இருக்கணுமே தவிர்த்து நம்மளுடைய தடுப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்காங்க விஜயா, எப்படியாவது இந்த விளம்பரத்துக்கு போக விடாமல் தடுத்துடணும். அப்படி தடுத்துட்டோம் அப்படின்னா இவன் ஆட்டோமேட்டிக்காக விளம்பரத்துக்கும் போக மாட்டான். இந்த 10,00,000 அட்வான்ஸும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அது போக அந்த 1,00,00,000 கிடைக்காது. வழக்கம் போல் அவன் டிரைவராக இருப்பான், இவன் பூ கட்டிட்டு கிடந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு கிடப்பான். இதை ஏதாவது ஒரு வகையில் தடுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து நேராக துணி கடைக்கு போகிறாரு. அவர் போயிட்டு அந்த துணி கடை காலில் விழுதாரு. தம்பி, உங்களை மாதிரி பணிவான ஆளையும் பார்க்கல, உங்களை மாதிரி வந்து எங்கள் கடையை நம்பி வந்து துணி எடுத்த வரையும் பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஃபோட்டோவை ஒட்டின பிறகு நிறைய பேர் வந்து துணி எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்கள் ராசி என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்கள் பார்த்த ராசி தான் ஏன் என்னை வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு விளம்பர டைரக்டர் வந்தார், அவர் வந்து என்னை நடிக்க கூப்பிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாரு 50,00,000 அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, அவர் நான் தான் நம்பர் கொடுத்தேன், ஆனால் வந்து உங்கள் அட்ரஸ் என்கிட்ட இல்லை, அதனால தான் ஃபோன் நம்பரை வச்சு இது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஐயா, ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் தான் நன்றி சொல்லணும், உங்களை வச்சு நான் வியாபாரம் முன்னேறியிருக்கேன், நீங்கள் என்னை வச்சு முன்னேறியிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு ஏன்னா என்றைக்குனாலும் நிலச்சிருக்கணும். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். நீங்கள் நடிக்கிற நாடகமாக இருந்தாலும் சரி தான், விளம்பரமாக இருந்தாலும் சரி தான், நான் தான் ட்ரெஸ் தருவேன், அது இலவசமாக தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா, அதெல்லாம் வேண்டாம் ஐயா அப்படிங்க. இல்லை தம்பி, என் கடையை நீங்கள் உயர்த்திருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து 30% தராட்டிலும் 10%க்காக நான் உதவி செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. ஐயா இருக்கட்டும் அப்படிங்க. இல்லை, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப செட்டு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. இதை பார்த்து முத்து, ஐயா வேண்டாம் ஐயா, காசு வேணாம் வாங்கிக்காங்க, ஒன்றுமே வேண்டாம், என்ன நீங்கள் வந்து என்னை மறந்துடக்கூடாது. ஆனால் எந்த நான் விளம்பரத்தில் நடித்தாலும் கடைசியாக எங்கள் கம்பெனியில் தான் வந்து எங்கள் துணிக்கடையில் தான் நீங்கள் துணி எடுத்தேன்னு மட்டும் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிற. கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் துணி கொடுக்குறாங்க, வீட்டுக்கு துணி அள்ளிட்டு போகிறாங்க. இதை பார்த்த விஜய், ஏங்க என்ன அப்படிங்கிறாங்க. எப்பா, துணி கடைக்காரருக்கு நன்றி சொல்ல போனேன், அவர் வந்து இப்போ அன்பு பரிசாக தந்துட்டாருப்பா, நான் நடிக்கிற விளம்பரத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் கடையிலேருந்து இலவசமாக துணி வாங்கி தான் நடிக்கணுமா, அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த விஜயா முழிக்கிறாங்க. இப்போவுமே ஓவராக பண்ணிகிட்டு இருக்கானே, இன்னும் ஓவராக பண்ணுவானே அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இதை பார்த்து மனோஜ், என்ன இவன் துணி கடை வைக்க போகிறானா, இப்போ என்ன விளம்பரம் நடிக்க போகிறானா, இப்போ துணி கடை வைக்க போகிறானா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் மனோஜ், அவன் வந்து நடையரும் தம்பி வாங்கி தரான், வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரவின்னு சொல்கிறாங்க, தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. இந்த முத்து திடீர்னு பெரிய ஆளாயிட்டானா, நம்ம இந்த வீட்டில் மரியாதையே இருக்காத, இந்த வீட்டில் அப்போ நான் தான் வந்து வேலைக்காரையாக இருக்க வேண்டியிருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஆகா, அது மட்டும் நடக்கக்கூடாது, எப்படியாவது முத்தை வந்து டேமேஜ் பண்ணி விட்டு இந்த நாடகத்தை நடிக்க விடாமல் ஆக்கிடணும். ஏதோ ஒரு வகையில் அவன் குடிச்சிட்டு ஏதாவது லோலாகி பண்ணுவான், கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவை எடுத்து நம்மளே ஆளை வச்சு வைரல் ஆக்கி விட்டுறணும் அப்படி இப்படின்னு நினைக்காங்க இந்த ரோகிணி. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு பயங்கர சந்தோஷம். மீனா சொல்கிறாங்க, எங்க இன்னுமே நீங்கள் வந்து டிரைவராக போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் நாடகத்துலேயோ விளம்பரத்துலையோ நடிக்க போகிறீங்க, இனிமேல் இருக்க காலத்தில் வந்து நீங்கள் வந்து பாலிஷாக இருக்கணுங்க, அதனால் தினம் நீங்கள் சாப்பிட்டு தூங்கணும், டைரக்டர் சொல்லியிருக்காரு இன்னொரு 10 நாளில் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் 10 நாள் நீங்கள் பாலிஷாக இருக்கணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, என்னால் வீட்டிலே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எங்கே இனிமேல் இருந்து தான் ஆகணும், உங்களுக்கு டிரைவர் தொழில் வந்து தொழிலாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் விளம்பரத்தில் நடிக்கிறது இன்னும் உங்களுக்கு தொழிலாக போகுது, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் பாலிஷாக இருக்கணும், நான் தினம் சாப்பாடு தந்தோன்னே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஜூஸ் தருவேன், அதை குடிச்சிருங்க, ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் தருவேன், நீங்கள் குடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, இன்னும் வந்து நீ டிவிலெலாம் வரப்போகிற, பெரிய பெரிய திரையெல்லாம் வரப்போதா, பாட்டி நான் கிராமத்துலேருந்தே பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நீ முன்னாடியே நல்லா வருவேன்னு தெரியும், கிராமத்தில் கூத்துக்கெலாம் நடிப்பேன், நாடகத்துலாம் நடிப்பேன், அதுலேயும் சூப்பராக இருக்கும், இடையில நீ நாடகம் நடிச்சிடல, அந்த நாடகமும் நாங்கள்லாம் பார்ப்போம், இப்போ நீ வந்து வீட்டில் சேட்டை பண்ணது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் மறுபடியும் என் பேரை நான் திரையில் பார்க்க போகிறேன், நீ நல்லா நடிக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சூப்பராக அவன் பண்ணுவான், அவனுக்கு வந்து நடிக்க தெரியாது, இயல்பாக பண்ணுவான், அது சூப்பராக வந்துடும் அப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு பயங்கர கண்டு. என்ன விஜயா, உன் பையன் வந்து விளம்பர நடிகர் ஆகிட்டான்னு உனக்கு பெருமையாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. உடனே கடுன்னு உட்காந்துருக்காங்க. தெரியும் மனசில் நினைக்கணும், எனக்கு தெரியாதா, அவனுக்கு நான் மாமியார் தானே, உன் புத்தி தெரியாதா, ஐயோ என் பையன் மனோஜ் இருக்கான், ரவி இருக்கும்போது இவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துட்டுன்னு கருவிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, எனக்கு அப்படிலாம் இல்லை, யார் என்ன செஞ்சா என்ன, இந்த நாடகத்தில் நடித்தா தானே இந்த விளம்பரத்தில் நடித்தா தானே ஃபுல் பணமும் கிடைக்க போகுது, இல்லைன்னா இந்த 10,00,000 வீணாக தானே போக போகுது, வாங்கிட்டு தானே போக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஏங்க உண்மையாக தான் சொல்கிறேன், இவனுக்கு வந்து நிம்மதியாக, இவன் வந்து எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டான், ஒன்று செய்யும்போது இன்னொன்று செஞ்சிட்ருப்பான், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க.
இங்கே உடனே விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி நேராகிட்டு எல்லோரும் சாப்பிட்டு தூங்க, ஏன் கண்டதுகளையும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு எல்லோரும் தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு பயங்கர காண்டு. இந்த முத்து வந்து விளம்பரத்தில் நடிக்க போகிறானா, இவனே ஒரு குடிகாரன் கை நாட்டி இவன் நடித்தா அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை? நாங்கள் ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கடை வைக்க போகிறோம். இந்த வீட்டில் அவ்வளோ மாதம் நாங்கள் இருக்கலாம்னு பார்த்தா ஃபர்னிச்சர் கடையை திறக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இவங்க ஓவரா பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே பார்லருக்கு வேலைக்கு வந்தவங்க கேட்குறாங்க, என்ன மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படி ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. ஒரு கஸ்டமர் வராங்க, நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பண்ணி விட்றாங்க. கடுப்புலேயே பண்ணோன்னே அவங்களுக்கு திருப்தியாக பண்ணலை. அவங்க சொல்கிறாங்க, என்ன ரோகிணி நீங்கள் இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கீங்க, சர்வீஸில் இருக்கீங்க, நல்லா பண்ணுவீங்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் டேபிளில் உட்காந்தா நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு வேற ஒரு சிந்தனையில் பண்ணிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பர்சனலில் வந்து இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? எங்கிட்ட காசு வாங்கிட்டு தானே பண்ணுறீங்க, சும்மா எதுவும் பண்ணலையே உங்கள் பார்லரில் அப்படி இப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் இதுக்கு காசு கொடுக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்லர் ஓனர் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பார்லரில் காசு வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் கம்மியாக பண்ணிட்டேன், அதனால் அவங்க ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் மேடம் அப்படிங்கிறாங்க. இது என் பார்லர் உங்கள் பார்லர் கிடையாது, நீங்கள் உங்கள் சொந்த பார்லர் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. என்கிட்ட விற்று ரொம்ப நாள் ஆச்சு சரிங்களா. உங்களுக்கு இங்கே வேலை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் போயிடலாம். வேலையை இங்கே பார்க்குறதா இருந்தால் திருப்தியாக பாருங்கள், இல்லைன்னா பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி கணக்கு வழக்கெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன இருக்குது நீ கணக்கில் ஒன்று இருக்குது, நீங்கள் தர்ற பணம் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு பர்சனல் தேவைக்கு ஒரு 10,000 பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் கம்பெனி என்னுடைய பார்லர் பணத்தை நீங்கள் தனி பணமாக பயன்படுத்துவீங்க? அப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு அதான் பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அர்ஜென்ட்டாக பயன்படுத்திங்க, எல்லாருக்கும் அவசர தேவை வரும். ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல, நீங்கள் ஏன் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் சொல்லிக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ மேடம் வந்து எப்பவும் வரையா போகிறாங்க, நம்ம தானே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கோம், அதனால் நம்ம சௌகரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு பண்ணிட்டீங்களா ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. இனிமேல் இப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்காது ரோகிணி, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நான் வேறு ஆளை வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படி நடக்காது, இந்த வேலையை நம்பி தான் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க, என்ன கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த முத்து மீனாவை நினச்சி நம்ம தொழில் கூட பண்ண முடியல, ரொம்ப காண்டாக இருக்குது. மனோஜை வந்து பிஸ்னஸுக்கு ஏதாவது ஒரு பேரை வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் சிந்திக்கலாம்னு பார்த்தா இவங்க இப்போ பற்றிய கடுப்பு தான் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிச்சு, டேய் எங்கடி இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் வேலை பார்க்க விடுறி அப்படிங்கிறாங்க. டேய் லீவ் போட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் லீவ் போட்டு வர அளவுக்கு என்னடி உனக்கு அர்ஜென்ட்டு சொல்லுடி அப்படிங்கிறாங்க. முக்கியமான கதை, அவன் சம்பளம் கூட நான் தந்துட்டு நீ வா அப்படிங்கிறாங்க. எனக்கு சம்பளம் தர வேண்டாமா, நீ நிம்மதியாக இருக்க விடு அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து வந்து தொலையேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ ஒரு நாளைக்கு ஒரு லீவு கேட்டுக்கிட்டு கிடக்க, 30 நாள் 30 லீவு கேட்பியாம்மா, தர முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு லீவு வேணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், சரி போய்ட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாங்க. நேராக பார்லருக்கு வராங்க. ஏண்டி லீவு கிடைக்காம எங்கள் பாட்டியை செத்துட்டான்னு சொல்லியிருக்கேன், சொல்லுடி அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த முத்து மீனாவும் கடுப்பை கிளப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி இது ஒரு கதையாடி, இதுக்கு நீ லீவ் போட்டு போடுவியா, என்னடி கடுப்பை கிளப்புறாங்க அப்படிங்கிறாங்க. அவனே ஒரு குடிகாரன், அவன் உனக்கு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லடி, இப்போ அதோட பெரிய கடுப்பாயிருச்சு. அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்தில் நடிக்க ஒரு டேரக்டர் வந்து நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. என்ன 10 லட்சமா, என்னடி இதுக்கே வாயை பிழைக்கிற, ஒரு வருஷம் நடிச்சு கொடுத்தா 1 கோடி ரூபா கொடுக்கானாண்டி அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதை கேட்டுட்டு நான் என்னால் எப்படி இருக்க முடியும், நீ கேட்குற உனக்கே எப்படி இருக்கா, அந்த வீட்டுலேருந்து கேட்க எனக்கு எப்படி இருக்கும். என்றைக்கும் அந்த முத்து மீனாவும் எனக்கு காலுக்கு கீழே தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க எங்கள் தலைக்கு மேலே போகணும்னு நினச்சா நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னடி செய்ய அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் என்னடி செய்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை அவனை எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன வீடியோ, நீ விளம்பரம் எடுத்து வைரல் ஆக்க போறியா அப்படிங்கிறாங்க. விளம்பரம் இல்லடி, அந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேரை டேமேஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த டேரக்டர் வாய்ப்பு கொடுக்க மாட்டார், யாருமே அவனை லைக் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அது நம்மளால் எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. உன்னால் முடியும்டி, அன்றைக்கி நீ வந்து மயில் பாண்டின்னு ஒருத்தன் வர வச்சல, அவனை எப்படியாவது முத்தை வர வச்சு கார் ஸ்டாண்டில் எங்கேயோ அவன் 10 நாள் இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க சரியா. இந்த 10 நாளில் மயில் பாண்டி யாரையா வர வச்சு நல்ல குடிக்க வச்சு அவனை ஒரு வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிடணும்டி அப்படிங்கிறாங்க. டி மயில் பாண்டி தான் நம்ம வந்து சத்தம் போட்டு போயிட்டோமா, அவன் இப்போ வரமாட்டான் இனிமேல் வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லைடி அவனுக்கு பேமெண்ட் வந்து டபுளாக தாரேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. தாரேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டான் அப்படிங்கிறாங்க. சரி நான் பிடி இந்த கம்மலை வச்சிரு அப்படிங்கிறாங்க. என்னடி உன் கம்மலை தர அப்படிங்கிறாங்க. இல்லடி இது என் கம்மல், ஒரு கம்மல் வந்து சும்மையே இருக்குது, நுரை கொஞ்சம் அந்த சோறா கொஞ்சம் நெளிஞ்சிட்டு நான் இதை போடுறதில்ல, இதை விற்றுரு, இது விற்றா எப்படின்னாலும் ஒரு இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு 40,000 ரூபா தருவாங்க, 40,000 ரூபாய்க்கு வாங்கிக்கா, இந்த 40,000 அவன்கிட்டே கொடுத்துரு,
எப்படியாவது முத்தை வந்து நல்லா குடிக்க வச்சு மட்டையாக்கி வச்சு உழம்ப வைக்கணும். இதை மட்டும் அவனை செய்ய சொல்லு. ஏன்னா வந்து மயில் பாண்டிக்கு உனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதனால் வந்து பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் பாண்டிட்ட வித்தியா போனோன்னே திரும்பிக்கிறாரு. என்ன பார்த்தோன்னே திரும்புறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போயிட்டு என்னை வந்து ம அதை என்னை வந்து நெருக்கடி கொடுத்தீங்க. எனக்கு உங்கள் பணமும் வேண்டாம், உங்கள் நடிப்பும் வேண்டாம், போயிட்டே இருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை, முன்னாடி உங்களுக்கு பேமெண்ட் தரல, அதை கொடுக்குறதுக்கும் இப்போ ஒரு நடிப்புக்கு கூப்பிட்றேன், அதுக்கும் பேமெண்ட்டு முன்னாடியே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கொடுக்குறாங்க. என்ன மேடம் முதல்ல 40,000 தந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் நடிப்பு அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு, நான் வந்து உங்கள்கிட்ட கோவப்பட்டது கூட நீங்கள் எப்படி கோவப்படுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான். அப்படியா மேடம், ஆக்டிங் தானே, சரி 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 அப்படின்னுட்டு இருக்காங்க. 40,000 கொடுத்துட்றாங்க. நீங்கள் சூப்பராக பண்ணுங்கள், இன்னொரு 10,000 தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், அதை நான் சரக்கு கணக்கில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து எப்படி சரக்கு வாங்கவே தெரியாது. அன்னைக்கு முத்து அந்த ஃபங்க்ஷனில் அந்த மீனா குடிக்க விடல. தனியாக இருக்கும்போது முத்து நல்லா குடிக்கணும். குடிக்கும்போது உன்னுடைய செல்ஃபோனில் அவன் என்னெல்லாம் பேசுகிறான், புலம்புறாங்க, ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. மேடம், இது பெரிய மேட்ரு கிடையாது. அன்னைக்கு ஃபங்க்ஷன்லாம் வீட்டம்மா வந்து விடவே இல்லை. அதனால் வந்து அவனால் குடிக்கல. ஒரு குடிகாரனை வந்து குடிக்க வைக்கிறது மேட்ரு கிடையாது. ஆனால் நான் சும்மா இருக்கும்போது கூப்பிட்டு வந்து நான் அடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். இந்த 10 நாளுக்குள்ள நீ வந்து அவனை வந்து நல்லா குடிக்க வச்சு அவனை அசிங்கப்படுத்தணும். அந்த 10 நாளுக்குள்ள என்னைக்குனாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. நேரா மயில் பாண்டி பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. கார் ஸ்டாண்டில் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்காரு. ஆகா, ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்துருக்காங்க, எப்படி கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காரு. சரி, முத்து எப்படியும் தனியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டாண்டு ஓரமாகவே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. உடனே போலீஸ் கேட்குறாரு, என்ன வண்டியை ரொம்ப நேரமாக நிப்பாட்டிருக்கீங்க, நோ பார்க்கிங் போட்டு நின்றுக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படிங்கிறாங்க. ஃபைன் போட்டாலும் போட்டுரும் அப்படிங்கிறாங்க. சார் போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மறுநாள் கார் ஸ்டாண்டுக்கு வராரு. அவர் வரலை. அப்போது முத்து எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லே இருக்கார். முத்து அவர் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு மீனா பூக்கடையை வச்ச இடத்துல உட்காந்துட்டு இப்படி ஒரு கல்லை சின்ன சின்ன கல் எடுத்து போட்டுட்ருக்காரு. இது நல்ல வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. அப்போ அண்ணாமலை வந்துடுறாங்க. ஏன்டா முத்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, சும்மா தான் மரத்து நிழல்ல உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆஃபர் எதுவும் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனா எங்கேயும் போகக்கூடாதுங்க, நேராக போக கொஞ்சம் நேரம் போய் கார் ஸ்டாண்டில் பேசிட்டு வந்துடுவோம்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவன் கார் ஸ்டாண்டு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு மாதிரி இருக்க தான் போகல அப்படிங்கிறாங்க. சரி, அதான் இன்னும் 10 நாளில் விளம்பரத்துக்கு நடிக்க போறியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாரு. எப்பா, அது சரியாக வருங்கப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சரியாக வரும்டா, உனக்கு என்னடா குறை, ராஜா மாதிரி இருக்க, ஏன்னா கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோக நீ இயல்பாக தானே இருக்க, இப்படியே இயல்பாக நடி, அந்த விளம்பரம் சூப்பராக வரும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. நன்றி எல்லாத்தையுமே வந்து உன்னோட மனைவிக்கு தான் சொல்லணும், உன் பொண்டாட்டி வந்த ராசி தான் நீ நல்லா இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே உன் பொண்டாட்டி வந்த ராசி தான்ப்பா, பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இதுதான் உண்மை, நிதர்சனம் இது தான் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே ஆகா, நம்ம போய் பேசணும்னு பார்த்தா அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. சரி வா, வீட்டுக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா சிரிச்சிட்டு வர பார்த்தா விஜயா, என்ன ரொம்ப சிரிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்ன சிரிச்சிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. சிரிச்சிட்டு வரதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, சமையல்லாம் பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிறாங்க. அத்தை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சமையல் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை சாம்பார் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. சாம்பார் தான் வச்சியா, பக்கத்தில் கறி வாங்கிட்டு வச்சுருக்கேன்னா அதை பொரிக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை பொரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பாட்டி, நான் வேணா பொரிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் மருமக கையால் தான் நான் இது வரைக்கும் சாப்பிடணும், வேறு யார்ட்டையும் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை, கண்ணை காட்டுறாங்க. அவள் தான் சமைக்கணும், நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, வேண்டாம், அவள் சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு வேறு வழியே இல்லாமல் போய் கறியை பொரிக்கிறாங்க. அங்கே வந்து ரொம்பவே கரிச்சிடுறாங்க. அங்கே வந்து ரொம்ப புகையாக வருது. உடனே சிரமம் தட்டி ன்ட்டு வராங்க. யார் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அப்படின்ட்டு வராங்க. அங்கே வந்து விஜயா பொரிச்சிட்ருக்காங்க. என்ன ஆண்டி புகையாக வருது அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த அத்தை வந்து என்ன பாடாப்படுத்திட்டு இருக்காங்க, இந்த முத்து நாடகத்துக்கு நடிக்கான, அதனால் வந்து அவனை பாலிஷ் ஆக்கணும் அப்படி இப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கெடுக்கிறதுக்கு நீ ஏதாவது செய்ய மாட்டேற அப்படிங்கிறாங்க. அத்தை, சூப்பர் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த 10 நாளில் நான் அவனை அசிங்கப்படுத்தி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, கண்டிப்பாக பண்ணுமா, என்னாலையும் இவங்க பண்ணுற ஓவராக பண்ணிகிட்ருக்கு, என்னாலையும் பார்த்துட்டு இருக்க முடியல, கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி கவலையப்படாதீங்க, ஒரு ஆளை செட் பண்ணியாச்சு, அவன் பெரிய குடிகாரன், அவன் ஏற்கனவே முத்துக்கு தெரிஞ்சவன் தான். அவன் சொல்லி கொடுத்துட மாட்டானா, நம்ம தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அது தெரியவே தெரியாது, முத்தை வந்து நல்லா குடிக்க வச்சு வீடியோ எடுத்து அதை வைரலாக்கி விட்ருவான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த விளம்பர கம்பெனிக்காரன் கொடுத்த 10 லட்ச ரூபாயையும் கொடு, அதுபோக எனக்கு நஷ்டஈடு கொடு, உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். லைஃப்பில் அங்கெல்லாம் மீனாவும் முத்தும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ சொல்லும் போதே எனக்கு ஆனந்தமாக இருக்குது. அதனால் இந்த எங்கள் அத்தை, அது நீ நடக்குது வரைக்கும் எங்கள் அத்தை என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொரிச்சு வைக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஒன்று என்ன விஜயா, கறியை பூரா கறிக்கி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, அடுப்பில் ரொம்ப ஹீட்டு அப்படிங்கிறாங்க. உன் வயிற்றெரிச்சலும் அதில் இருந்திருக்கும்,
ஏன்னா நான் வேலை சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி அவள் வேலை பார்த்தது இல்லை, இது புதுசு, அவளுக்கு அடுப்பங்கிற பக்கத்தில் போனாலே ரொம்ப கூசுமா, இன்றைக்கி வந்து அவள் ஏதாவது செஞ்சுருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னும் செஞ்சு தானே ஆகணும் அண்ணாமலை. முத்து மீனாவும் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு எங்கெங்கே நடிக்கணுமோ அங்கே போயிடுவாங்க. இந்த வீட்டில் சமைச்சு கொடுக்கணும்ல 2 மருமகளுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா முழிக்கிறாங்க, இன்னும் நான் சமைச்சு கொடுக்கணுமா, இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் விஜயாவும் சிரிக்காங்க. உடனே மனோஜ்ட்டு இந்த கதையும் சொல்லிடுறாங்க. மனோஜ் சிரிக்காரு. கண்டிப்பாக சரி பண்ணி இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்காங்க. கண்டிப்பாக அங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை அதுக்கு போனால் தானே செய்யணும், அதுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க அத்தை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உன் வாயை மூடு, யார் தடுத்தாலும் கடவுள் வந்து முத்தை உயர்த்தணும், மீனாவை உயர்த்தணும்னு நினச்சிட்டாரு. அதனால் யாரும் தடுக்க முடியாது. கடவுள் கொடுப்பதை யாரும் தடுக்கவும் முடியாது, அவர் தடுக்க நினைக்கிறது யாரும் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க. என்னத்தை பழமொழிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற. பழமொழி பேசலை, உள்ளதை சொல்கிறேன் சரியா, அதனால் வந்து அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. நேராக ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. கதவை அடைங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், ரோகிணி, விஜயா இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, ரோகிணி நீ சொன்ன மாதிரியே அதை செஞ்சிடணும் ரோகிணி, கண்டிப்பாக அவன் வந்து குடிப்பான், இப்போ குடிக்க மாட்டான் வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு மீனாவுக்காக இப்போ மாற்று பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்சமான சரக்கை வாங்கி கொடுத்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா அவன் குடிச்சிருவான். அவன்கிட்ட பேசினா வளவளன்னு பேசினா அவனுக்கு பிடிக்கும். அது மாதிரி நீ செட் பண்ண ஆள்கிட்ட வளவளன்னு பேச சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் செட் பண்ண ஆள் வளவளன்னு தான் பேசுவான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த முத்து மீனாவும் எனக்கு வளர்கிறது பிடிக்கலத்த, இல்லைனா நான் வந்து இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தெரியுதுமா, நீ பெரிய கோடீஸ்வரி, பணத்துலேயே நீ பிறந்து வளர்ந்துருப்ப, சுருதியும் அப்படி தான். ஆனால் இவங்களுக்கு வந்து பணம் காசுன்னா ஒன்றுமே தெரியாது. 500 தாளே இவங்களுக்கு பெருசாக தெரியும். அப்பேற்பட்டவங்களுக்கு லட்சம் கோடின்னா பெரிய கடுப்பாக இருக்கலாமா. இவன் 10 லட்ச ரூபா இவங்க அக்கௌண்ட்டில் செக்காக போட்டிருக்காங்க, அது கலெக்ஷன் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்குது. இந்த முத்து அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்கிறதே பெரிய விஷயம். எது இருந்தாலும் குடித்து காலி பண்ணிடுவான். இன்றைக்கி வந்து அவன் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருக்குன்னா கடுப்பாக இருக்குது. அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் வரும்னா நம்ப முடியாத மாதிரியா இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து நினைக்காரு, நம்ம மீனாவுக்கு வந்து நகை எடுத்து கொடுக்க முடியாமல் வெறும் தாலியை மட்டும் எடுத்து கொடுத்தோம், இவன் 10 லட்ச ரூபா இருக்குது, இப்போ நம்ம கண்டிப்பாக மீனாவுக்கு வந்து நகை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காரு. நேராக பேங்க்கு போகிறாரு. பேங்க்கில் போய் ஒரு 5.5 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நேராக போய் ஒரு 10 பவுன் நகையை எடுக்காரு. எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாப்பா, அப்பாட்டி அம்மா எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எல்லோரும் ஆளுக்கு போகிறாங்க. உடனே என்னடா என்ன பார்சல்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் முதல்ல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், அந்த அட்வான்ஸ் பணத்தில் மீனாவுக்கு நகை வாங்கியிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அழுதுடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீ உழைச்ச உழைப்பில் வந்து உன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கும்போது அதை பார்க்கும்போதும் கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன் கல்யாண நாளுக்கு வந்து இருக்கணும்னு வந்தேன், எனக்கு போக மனம் இல்லை, என் பேரனுக்கு வந்து நல்ல சம்பவமாக நடக்கணும், அதை நான் பார்க்கணும், கண் குளிர பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லி நான் இங்கே இருக்கேன், இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா மீனா அப்படின்னு பாட்டி கூப்பிட்றேன். என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. வா ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் உனக்கு 10 பவுன் நகை எடுத்துருந்துருக்காமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏங்க நீங்கள் நகை எடுத்ததில் எனக்கு சந்தோஷம் இல்லை, நீங்கள் முதல்ல ஒரு ஒரு நாடகத்தில் ஒரு விளம்பரத்தில் நடிக்க போகிறீங்க, அந்த விளம்பரத்துக்கு கொடுத்து அட்வான்ஸில் எனக்கு எடுத்து தந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து நீ தான் முக்கியம் மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் அப்படித்தானே பொடி போட்டு வச்சுருக்கா, அவள் தான் முக்கியம், அவள் வரதுக்கு முன்னாடி அப்பா முக்கியம் பாட்டி முக்கியம்ன்ட்டு கிடந்தான், இப்போ அவள் தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது, அவன் பொண்டாட்டி தானே முக்கியமுங்க, வேற ஒருத்தைய முக்கியம்னு சொல்லலையே, உன்ன மாதிரி இருக்க மாட்டான் அவன், இரு வாயை மூடிட்டு இரு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே அண்ணாமலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. முத்து உன் கையாலே போட்டு விடு அப்படிங்கிறாங்க. அந்த நெக்லஸை போட்டு விட்டுதாரு, 10 பொண்ணுக்குள்ளே நெக்லஸை போட்டு விட்டுதாரு. இதை பார்த்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே சுருதி சொல்கிறாங்க, இந்த மாடல் சூப்பராக இருக்குது மீனா, உங்கள் கழுத்துக்கு அருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதே மாதிரி ஒவ்வொரு நகையாக வாங்கி மீனாவுக்கு போடுறா, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவன் நாடகத்தில் நடித்து வாங்கின 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு தான் நகை பண்ணி போடணுமா, அப்படின்னா அவன் கழுத்து தாங்குமாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. அவள் கழுத்து தாங்குது தாங்கலை அது அவங்க பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரோகிணிங்க வா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. கதை வாடா அப்படிங்கிறாங்க. நீ என்ன தான் செஞ்சிட்ருக்க, சீக்கிரம் இதை செய், இந்த முத்தை வந்து குடியாரன்னு சொல்லி வீடியோ எடுத்து போடு, அந்த வீடியோ மாதிரி வைரல் ஆகட்டும், அந்த நாடக நடிகர் அந்த டேரக்டரா, அந்த டேரக்டர் வந்து இந்த விளம்பரத்துக்கு வேண்டாம்னு சொல்லட்டும், இந்த 10 லட்ச ரூபாயும் கேட்கட்டும், இப்போ வந்து 10 லட்ச ரூபா தரக்கான் திருப்பி தான் நஷ்டம் எடுத்தான்னா இந்த நகையும் போயிடும், அவன் கழுத்தில் இவன் தாலியை பண்ணி போட்டானே முதல்ல சின்னதாக, அதுலேருந்து எல்லாமே போயிடும், இவன் காரும் போயிடும், அவள் பூக்கடையும் நடத்த முடியாது, பைக்கெல்லாம் போயிடும், எப்படியாவது செய்
ரோகிணி. அந்த பைக்கு டியூ கட்ட முடியாமல் போயிடும். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் எங்கள் வீட்டில் கிடப்பாங்க. அவள் ஒழுங்காக வேலைக்காரியாக எனக்கு வீட்டில் இருப்பாள். இப்போ இவன் நாடகம் மட்டும் நடிக்க இவன் வந்து விளம்பரத்துக்கு மட்டும் நடிக்க போயிட்டான். இவன் என் புருஷன் கூடயே போயிடணும், இவன் போயிடுவான். நான் தான் அந்த வீட்டில் கிடந்து சமைச்சிட்டு கிடக்கணும், சரி வராது அப்படிங்கிறாங்க. இன்னும் வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா, அந்த மயில் பாண்டி பேசினியா வச்சியா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த மயில் பாண்டி வித்யா ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், நான் இன்றைக்கி சரக்கு அடித்து மட்டையாகிட்டேன். இன்றைக்கி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நாளைக்கு எதனாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய், உன்னை நம்பி 40,000 கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. மேடம், மரியாதையை பேசுங்க. 40,000 நடிப்புக்கு தான் வந்திருக்கீங்க. 2 நாள் வந்து அவனை பார்க்க போனேன், 2 நாள் தப்பிச்சிட்டான். இன்னும் நாளைக்கு நான் பிடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது நாளைக்கு பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. சரி, இனிமேல் நம்ம கார் ஓட்ட முடியுமா முடியாதான்னு தெரியல. ஒரே ஒரு நாள் மீனாக தெரியாமல் நம்ம காரை வந்து ஒரு நாள் நம்ம ஓட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அப்போ மயில் பாண்டி வராரு. வந்து, என்ன தலைவரை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரை மறந்துட்டீங்களே, என் முகத்தை பார்க்கும்போது முறையாக பார்க்குறது மாதிரி இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த சுருதி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்கள அன்றைக்கி வந்து சரக்கடிக்காமல் விட்டுட்டேன், இன்றைக்கி நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. தலைவரை, நான் சரக்கடிக்கிறத விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை, ஒரே ஒரு நாள் என் கூட அடிங்க வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரை சொல்கிறீங்க, அன்றைக்கி காரோட வந்தீங்க, நீ காரில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, எத்தனை பாருங்க முத்து அப்படிங்கிறாங்க. காரனுக்கு அந்த என் காரில் பார் செட்டப் எல்லாமே இருக்குது, வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல, நான் வந்து இன்றைக்கி வந்து கார் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரக்கடிச்சு கார் ஓட்டலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. தலைவரை, சரக்கடிக்காமே கார் ஓட்டி பெரிய லெவலில் வீடியோ வைரல் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன், அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, இங்கே யார் வீடியோ எடுக்க போகிறா, நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னா முத்து உட்காந்துருக்காரு. அப்போ தான் மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, நம்ம வேறு சரக்கடிக்க உட்காந்துட்ருக்கோம், மீனா அடிக்கலன்னு சொல்லிட்டு. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. எங்கேங்க இருக்கீங்க அப்படிங்கிற. கார் ஸ்டாண்டில் அப்படிங்கிறாங்க. நானும் கார் ஸ்டாண்டில் தான் இருக்கேன், கார்கிட்ட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா, கார் ஸ்டாண்டில் தான் இருக்கலான்னு சொல்லிட்டு அவர் இருக்க இடத்துல இருந்து ஓடி வராங்க. மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க கார் ஸ்டாண்டில் இருக்குன்னு சொன்னீங்க, இங்கேருந்து ஓடி வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, சும்மா தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் வண்டி எடுங்க, நம்ம கோயில் வரை போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக கோயிலுக்கு போயிடுறாங்க. இங்கே மயில் பாண்டிக்கு ரொம்பவே ஏமாற்றமாயிருது. மயில் பாண்டி ஃபுல்லாக சரக்கு அடிச்சிடுறாரு. இன்றைக்கி இந்த முத்து தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சு நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. உடனே வித்யா ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன இன்றைக்கி முடிச்சிட்டே கதையா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், சொதப்பிருச்சு. அவன் வந்து சரக்கு அடிக்கிற நேரத்தில் அவங்க வீட்டம்மா வந்து விட்டு போயிட்டாங்க. இன்னும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது மேடம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட பணத்தை தாடா அப்படிங்கிறாங்க. மேடம், உங்களுக்காக நான் 3 நாள் வந்து நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், பேமெண்ட் சரியாக போச்சு. என்ன, அது போக வேறு யாராவது நடிக்கணும்னா நடிக்க வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பேமெண்ட் சரியாக போச்சு, இல்லை வேறு ஏதாவது ஆக்டிங் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏய் மெயில் பாண்டி அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நடந்ததை ரோகிணிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி பயங்கர கிடப்பாக இருக்குது. என் கம்மலும் போச்சு, அந்த முத்து வந்து நாளைக்கு பெரிய ஆளாகிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்புலான்னு கத்துறாங்க. என்ன ரோகிணி, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அந்த மயில் பாண்டி சொதப்பிட்டானா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, வேறு ஏதாவது செய்யுமா, செஞ்சு சீக்கிரம் அவனை வந்து அசிங்கப்படுத்து அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் விடவே மாட்டேன், 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படியா பண்ணிடுவேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க. எனக்கு தொழில் பண்ணுறேன்னா பண்ணலையோ ரோகிணி, நான் பழைய கூட பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த முத்து வந்து முன்னேறதான் என் கண் முன்னாடி நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.